ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி கேஷ்கிராஃப்ட் தமிழ். ஸோ இன்னைக்கான இந்த ஒரு வீடியோவில் மெகா வினர் அப்படின்ற இந்த ஒரு ஆப்போட டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேம் விளையாடி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து பர்சனலாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடச்சிச்சு. ஸோ அந்த 1000 ரூபாயை அப்படியே என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் வித்ரா பண்ணியிருந்தேன். அந்த அமௌண்ட்டு என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டும் ஆயிடுச்சு. ஸோ இந்த அமௌண்ட்டை நான் எடுக்கிறதுக்கு நான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல, டெபாசிட்டும் பண்ணல. ஜஸ்ட் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்குது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் நான் வித்ரா போட்டால் இந்த வித்ரா ரெக்கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சுல. ஸோ அதுக்கான அந்த பேங்க் ப்ரூஃபும் உங்களுக்கு நான் ரெண்டையுமே நான் காமிக்கிறேன். நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ மாதிரி வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பில் நான் வித்ரா போட்டால் அந்த வித்ரா ரெக்கார்டை தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 1000 ரூபாய் அப்படின்றது நான் வித்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் அப்படி சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்னோட அமௌண்ட் அப்படின்றது கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ நான் பேங்க் ப்ரூஃபை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது என்னோட பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்னா அந்த ஒரு மெசேஜ். ஓகேவா? ஸோ அதோட அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த 1000 ரூபாய் அப்படின்றது இங்கே வந்து சென்ட் பண்ணி விட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இந்த அமௌண்ட் அப்படின்றது எந்த ஒரு டேக்ஸும் இல்லாமல் நான் வித்ரா பண்ணது 1000 ரூபாய், அப்படியே அந்த 1000 ரூபாய் சென்ட் பண்ணி விட்டாங்க கைஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் சென்ட் பண்ணி விட்றாங்க. மற்ற ஆப்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வராது, பட் இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது. ஓகே, ஸோ இப்போ பேமெண்ட் ப்ரூஃப்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது பெல்லை வந்து ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஓகேங்க. ஸோ இந்த ஒரு ஆப்போட லிங்க் வந்து நான் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த வீடியோ கீழே இருக்கிற அந்த மோர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் மோர் அப்படின்றக்கா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு நான் ஆப் லிங்க்னு சொல்லிட்டு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக வந்து உங்களுக்கு குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஆப் அப்படின்றது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை. ஸோ க்ரோமில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கேயே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப் அப்படின்ட்டுருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆப் வந்து ஏபிக்கு ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்குது. அவ்வளோ அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ மேலே வந்து டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி வச்சிருக்கனால அப்டேட் வந்து கேட்குது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னே ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வரும்போது ஒரு சில பர்மிஷன் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் அலோ அப்படின்றது வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆப்பை வந்து சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ஓடிபி கிளிக் பண்ணோன்னே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ ஒன்ஸ் ஓடிபி வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் ஆப்புக்குள்ளே என்டர் ஆயிடுவீங்க. ஸோ ஆப்புக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு சைன் அப் போனஸாகவே உங்களுக்கு வந்து குறைஞ்சது 10 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 250 ருபீஸ் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அப் டு. ஓகேவா? ஸோ ஒரு ஆள் லக் பேஸ் பண்ணி வந்து அது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அது வந்து சூப்பர் தான். ஓகேவா? ஓகேங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சைன் அப் போனஸ் ஒரு அமௌண்ட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ கேம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் கேம்ஸ்க்கு அப்புறம் வரேன். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லியுமே போனஸ் வந்து கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குமே நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ டீல வந்து கீழே வந்து டெய்லி போனஸ் அப்படின்ட்டு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் டெய்லியுமே போனஸை வந்து கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு அப்படின்றது கிடைக்கும். ஸோ டே 1க்கு வந்து 1 ரூபாவும், டே 2க்கு 1 ரூபாவும், டே 3க்கு அப் டு 50 ருபீஸ் எவ்வளோ வேணால் கிடைக்கலாம். ஸோ 50 ருபீஸ் கிடைக்கலாம் அப்படின்னா 40 ருபீஸ் கிடைக்கலாம், இல்லை 10 ருபீஸ் கிடைக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் டே 4க்கும் டே 5க்கும் டே 6க்கும் 1 ரூபா கிடைக்கும். அதுக்கப்புறம் டே 7க்கு வந்து நம்மளுக்கு வந்து அப் டு 100 ரூபாக்குள்ளே. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 ரூபா கூட கிடைக்கலாம், அப்படி இல்லைனா 100 ரூபாய் கிடைக்கலாம், அப்படின்னா 50 ரூபாய் 70 ரூபாய் எவ்வளோ வேணால் கிடைக்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இந்த டெய்லியுமே இந்த வீக்லி வந்து இந்த போனஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 50 ருபீஸ் அப்படின்றது நமக்கு சாலிடாக கிடச்சிடும். ஸோ அந்த 50 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து அப்படியே சேர்த்து வச்சு கூட வித்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த கேம் விளையாடி கூட நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கேம் விளையாட இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படி, அதாவது நம்ம கேம் விளையாட இந்த டாஸ்க்லாம் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு வந்து மாதிரி அமௌண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? ஓகேங்க. ஸோ இவ்வளோ தான் டெய்லி போனஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் ரெஃபருக்கும் இவனுக்கு காசு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு ரெஃபருக்கும் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் கமிஷனும் தந்துட்டுருக்காங்க. ஓகே, நீங்கள் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக லிங்க் வந்து காப்பி ஆயிரும். ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதான் ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஷேர் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் கேமுக்கு வந்து வரேன். ஸோ இங்கே நம்மளுக்கு நிறைய கேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பர்சனலாக ட்ரை பண்ணுறது இந்த ஒரே ஒரு கேம் தான். ஸோ இந்த லயன் விசஸ் எலிஃபண்ட் அப்படின்றக்கா இந்த கேம் தான். இந்த கேமை நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, இங்கே ஒரு டைமர் ஓடிட்டுருக்கா. இந்த டைமருக்குள்ளே அடுத்து வந்து என்ன விழுக போகுது சொல்லிட்டு நம்ம கரெக்டாக சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து அடுத்து வந்து இந்த டைகர் விழுக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 ரூபாய் கட்டேன் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து டைகர் விழுந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 20 ரூபாயாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதான் கேமோட கான்செப்ட். ஒரு வேளை நம்ம 10 ரூபாய் கட்டி அதாவது டைகரில்
கட்டி ஒரு எலிஃபெண்ட் விழுந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு 10 ரூபா வந்து போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ஃபுல்லாக லக் பேஸ் பண்ணி விளையாடுற கேம் தான் இது. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்கில்லாம் வந்து பெருசாக தேவையில்ல. கொஞ்சம் நேரம் வந்து இந்த கேம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற ஒரு 10 ரூபாயை வந்து நான் இப்போ இந்த டைகரில் வந்து கட்டுறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு 10 ரூபாய் இப்போ நான் வந்து கட்டிட்டேன். ஸோ இந்த டைமர் வந்து முடிய போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிசல்ட் வந்து பார்க்கலாம், என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இதில் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அடுத்து என்ன விழுகுதோ அதான் அடுத்தடுத்து விழுகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் டைகரில் ஒரு 10 ரூபாய் கட்டினேன். எனக்கு வந்து இப்போ வந்து 20 ரூபாய் என்னோடய வேலெட்டில் ஆட் ஆகும் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதான் இந்த கேமோட கான்செப்ட்டுங்க. வந்த உடனே உங்களுக்கு சைன் அப் போனஸ் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதை எடுத்து அப்படியே ஃபுல்லாக வந்து நீங்கள் டைகர்லேயே லைன்லேயே வந்து கட்டிடாதீங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் கேமை வந்து பொறுமையாக பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த கேமை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நீங்கள் உங்கள் லக்கை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து சம்பாரிச்சிக்கலாம். ஓகேவா? இந்த கேமோட ஒரு சின்ன ஒரு சார்ட் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாயை கட்டி அதாவது டைகர் தோத்துருச்சு அப்படின்னா, அடுத்து வந்து இல்லை எலிஃபெண்ட் வந்து விழுந்துருக்கும் இல்லையா? ஸோ இப்போ எலிஃபெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 30 ரூபாய் கட்டணும். ஓகேவா? இது வந்து 3x நீங்கள் வந்து கொண்டுட்டு போகணும். அதுக்கு 30 ரூபாய் தோத்துருச்சு அப்படின்னா 90 ரூபாய் கட்டணும். 90 ரூபாய் தோத்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 180 ரூபாய் கட்டணும். 180 ரூபாயும் தோத்துருச்சு அப்படின்னா 270 ரூபாய் கட்டணும். 270 ரூபாயும் தோத்துருச்சு அப்படின்னா 2300 ரூபாய் இல்லை சாரி 810 ரூபாய் அப்படின்றது கட்டணும். நான் சைடில் உங்களுக்கு அந்த சார்ட்டுமே போட்டுறேன், லெவல் சார்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சைன் அப் போனஸ் அமௌண்ட்டை மட்டும் வச்சு பொறுமையாக வந்து இந்த கேம் வந்து பாருங்கள். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 10 ரூபாயை நீங்கள் வந்து கட்டினீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ஈஸியாக அதே மாதிரி ஒரு 1000 ரூபாய் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து டைகராகவே தான் விழுந்துட்டுருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இங்கே வந்து ஒரு 10 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை டைகர் விழுந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 10 டைகர் கிட்ட விழுந்திருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே 10 ரூபாய் கட்டியிருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து டைகரில் 10 ரூபாயாக கட்டி வந்துருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 ரூபாய் அப்படின்றது ஈஸியாக வந்து கிடச்சிருக்கும். ஸோ ரொம்பவே ஒரு நம்ம பெருசாக ப்ரெஷரே இல்லாமல் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுருங்க. ஸோ இந்த கேமை பற்றி உங்களுக்கு இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கன்ஃபார்மாக அதை பற்றி நான் போகிறேன். இது ரிவ்யூ மாதிரி வந்து ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை, டெபாசிட் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட் பார்த்து ஆப்பை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா அமௌண்ட் கிடைக்கும், லக் இல்லைனா அவ்வளோதான். ஓகேவா? ஸோ லக் இல்லைனா அந்த காசு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னும் 2 ஆப்பும் இருக்குது. மேபி அதுவும்னா உங்களுக்கு லிங்க் நான் வேணால் கீழே ஆட் பண்ணி விட்றேன். 2 ஆப் இருக்குது இதே மாதிரி சேம் இதே கான்செப்ட்டில் 2 ஆப் இதே கம்பெனி வச்சுருக்கானுங்க. ஸோ அதோட லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். மெகா வின்னர் மாதிரி இந்த சூப்பர் வின்னர் சொல்லிட்டு இன்னொரு ஆப்புமே இருக்குது. ஓகேவா? ஸோ 2 லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன். நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நான் கேமை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ உங்களோட வேலை என்ன அப்படின்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வந்துட்டு இந்த கேமை வந்து கொஞ்சம் நேரம் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அடுத்தடுத்து நீங்கள் வந்து கேம் விளாண்டு ஈஸியாக வந்து ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்போட ஓவரால் கான்செப்ட்டு. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய் கிட்ட ரீச் ஆகிட்டீங்கன்னா அது எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வித்ரா பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து மீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு வித்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர், மறுபடியும் அந்த அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேங்க்கோட IFSC கோடு, அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட பேங்க்கோட நேமு, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகிருக்கும். OTP கிளிக் பண்ணோடனே OTP வரும். ஸோ அந்த OTP மட்டும் இங்கே போட்டுட்டு சப்மிட் கொடுத்தா மட்டும் போது பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ நான் வந்து இதே மாதிரி என்னோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி தான் அந்த 1000 ரூபாய் எடுத்தேன். ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஒரு வேளை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா 1000 ரூபாய் அதாவது எடுக்கணும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மினிமம் வித்ராவல் அப்படின்றது 250 ருபீஸ் தான் வச்சுருக்கானுங்க. ஸோ உங்களுக்கு போனஸாக கிடைக்கிற அமௌண்ட்டை நீங்கள் கேம் விளையாடி கன்வெர்ட் பண்ணி தான் வித்ரா பண்ண முடியும். டேரெக்டாக வந்து உங்கள் அமௌண்ட்டை வித்ரா பண்ண முடியாது. ஸோ இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். ஸோ டெபாசிட் கேஷில் தான் உங்கள் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டெபாசிட் கேஷை நீங்கள் வின்னிங் கேஷாக மாற்றி அதுக்கப்புறம் வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அட்லாஸ்ட் நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா இந்த ஆப்பில் ரிஸ்க் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ முடிஞ்சளவுக்கு யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு 2 ஆப் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பு சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஆப்புமே ட்ரை பண்ணி பாருங்கள். போனஸ் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த போனஸை வச்சு அந்த கேமை வந்து விளையாடி பாருங்கள். லக் இருந்துச்சோம்னா கன்ஃபார்மாக அமௌண்ட் வந்து கிடைக்கும். அமௌண்ட் கிடச்சிட்டோம்னா டேரெக்டாக பேங்க்குக்கு வித்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா?
ஓகே கைஸ், ஸோ எவ்வளோ இந்த ஆப்பு ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு லைக்கில் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் கொடுத்துட்டு போங்க. ஸோ உங்களுக்கு ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நான் என்னென்ன ஆப்லாம் போடணும், எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து யோசித்து நல்ல ஆப்ஸும் போட முடியும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நாளைக்கு வந்து பார்க்கலாம்.